எவ்வளோ நேரம் கியூவில் நின்று வாங்கினாலும் இதை ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பெருமாள் கோயில் புளியோதரை பிடிக்கும்னு சொல்லுங்க. முக்கியமாக டிராவலிங்க்கு ஒரு பெஸ்ட் ஃபுட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரகம் குருமிளகு 2 ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். கோவிலில் கடுகு சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி ஆயில், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். அந்த புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போறோம். நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்கேன் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரீமியம் குவாலிட்டி குக்வேர்ஸ் ரெண்டுமே இண்டஸ் வேலி பிராண்ட்ல இருந்தா வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாட்டே பேன். கூடவே இந்த மாதிரி ஹெவியான ஒரு லிடோட வந்துருது. இது கூட இந்த ஒரு ஃப்ரை பேனும் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இண்டஸ் வேலி வெப்சைட்ல கொங்கு நாட்டுன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர்ல இந்த ப்ராடக்ட்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி பேஸ்ட் நல்லாவே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு இந்த பொடி ஆட் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த புளி பேஸ்ட் 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. தேவையான அளவு மட்டும் எடுத்து இது கூட நிலக்கடலை ஆட் பண்ணி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.